வந்து ஒரு பிளானட் வந்து எந்த கிரகத்தோடையும் தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி? அது இருக்கிற இடத்துல எந்த பிளானட்டும் இருக்கக்கூடாது. அந்த பிளானட் இருக்கிற இடத்துக்கு 5வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ பிளானட் இல்லாமல் இருந்தாலோ, அதுக்கு 2வது இடத்துல பிளானட் இல்லாமல் இருந்தாலோ வந்து தனிச்சிருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த தனிச்சிருக்கிற பிளானட் வந்து அது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியினுடைய பலனை வந்து கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை எடுத்துக்கலாம். சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து மேசராசியில் இருக்குது அப்படின்னா செவ்வாய் மாதிரி செயல்படும். அதாவது கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது சூரியனுக்கு 2வது இடத்துல எந்த பிளானட்டும் இல்லை, சூரியனுக்கு 5வதுலேயும் 9வது இடத்துலையும் எந்த பிளானட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சூரியன் வந்து தனிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ சூரியன் மேசராசியில் இருக்குன்னா செவ்வாய் என்ன பலனை கொடுக்குமோ அதுதான் சூரியன் செய்யும். அடுத்து இதே சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்குது அப்படின்னா ரிஷபராசியினுடைய பலன் என்னவோ அதை தான் வந்து, அதாவது சுக்கிரன் என்ன செய்வாரோ அதை தான் வந்து சூரியன் செய்வார். அந்த மாதிரி வந்து இதே இது வந்து புதன் வந்து மேசராசியில் இருக்குதுன்னு